டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். செய்தி. ஆரம்பாக்கம் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டவனிடம் போலீஸ் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தாபாவில் வைத்து அவனிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளியிடம் தாபாவில் வைத்து போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆரம்பாக்கம் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டவனிடம் போலீசார் தாபாவில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளியை தாபாவில் வைத்து போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பிரபு. பிரபு, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளியானவர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் 19 மணி நேரம் கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து குற்றவாளியிடம் விசாரணை மேற்கொண்ட நிலையில் அவர் பணியாற்றிய சூலூர்பேட்டை அடுத்த பணியாற்றிய ஹரியானா தாபா என்ற இடத்தில் தற்பொழுது அந்த காவல்துறையினர் அந்த குற்றவாளியை அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்கள் அந்த விசாரணை நடைபெறும், அதாவது அந்த குற்றவாளி அந்த இடத்தில் பணிபுரிந்துள்ளார். இந்த குற்றவாளி அந்த இடத்தில் பணிபுரிந்ததாக தகவல், அதாவது விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து தற்பொழுது சூலூர்பேட்டை அடுத்து உள்ள ஆந்திரா மாநிலம் சூலூர்பேட்டை அடுத்து உள்ள ஹரியானா தாபா என்ற இடத்தில் தற்பொழுது பணியாற்றிய இடத்தில் தற்பொழுது காவல்துறையினர் அந்த குற்றவாளியை நேரில் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளியை காவல்துறையினர் ஏற்கனவே 19 மணி நேரம் விசாரணை மேற்கொண்ட நிலையில் தற்பொழுது அவர் பணியாற்றிய ஆந்திரா மாநிலம் சூலூர்பேட்டை அடுத்து தாபா, அதாவது ஆந்திரா தாபா என்ற ஹரியானா தாபா என்ற இடத்தில் பணியாற்றிய இடத்தில் தற்போது காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணையை அடுத்து அவர்கள் ஆரம்பாக்கம் காவல் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலும் அங்கு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அந்த குற்றச்சம்பவம் நடந்த மாந்தோப்பு பகுதிக்கும் அவர் அழைத்து செல்லப்பட உள்ளார். மேலும் அங்கு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அங்கு அவரது வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இப்ப கைது செய்யப்பட்டவன் வேலை செய்து வந்த தாபாவில் வச்சு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. அடுத்ததாக அவனை எங்கெங்கெல்லாம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொள்ளப்பட இருக்கு? போலீசாரின் விசாரணை தற்போதைய நிலை என்னவாக இருக்கு? கடந்த 12ஆம் தேதி பள்ளி சிறுமி தனியாக நடந்து சென்று கொண்டிருந்த போது அவரை பின்தொடர்ந்த இளைஞர் ஒருவர் பள்ளி சிறுமியை மாந்தோப்புக்குள் அழைத்து சென்று அங்கு பாலியல் வன்கொடுமை செய்தார். இதனையடுத்து பெற்றோர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் திருவள்ளூர் மாவட்ட காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு, அதாவது குற்றவாளி குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் 14 நாட்களாக விசாரணை மேற்கொண்ட நிலையிலும் காவல்துறையால் பிடிக்க முடியாத அந்த குற்றவாளி திருவள்ளூர் மாவட்டம் ஆந்திரா மாநிலத்தை அடுத்த சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் நேற்று மாலை 4:30 மணி அளவில் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் நேரடியாக கவரப்பேட்டை காவல் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட அந்த குற்றவாளி 19 மணி நேரம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த விசாரணை முடிவற்ற நிலையில் அந்த குற்றவாளி அடிப்படையில் தற்பொழுது அவர் வேலை செய்த ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டை அடுத்த ஹரியானா ஹைதராபாத் தாபா என்ற உணவகத்தில் தற்பொழுது அவரை நேரடியாக அந்த குற்றவாளியை நேரடியாக அழைத்து வந்து தற்போது காவல்துறையினர் அந்த இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணையின் அடிப்படையில் காவல்துறை, அதாவது குற்றவாளியின் வாக்குமூலத்தை பதிவு செய்து கொண்டு அடுத்ததாக இங்கிருந்து நேரடியாக ஆரம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு விசாரணை செய்யப்பட உள்ளார். மேலும் அந்த விசாரணை முடிந்தவுடன் அந்த மாந்தோப்பு பகுதி, அதாவது சம்பவம் நடந்த இடத்தில், அதாவது பாலியல் வன்கொடுமை செய்த இடத்தில் நேரடியாக அந்த குற்றவாளியை அழைத்து சென்று அந்த வாக்குமூலத்தையும் பதிவு செய்த பின்னர் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் உள்ளார். நீதிமன்றத்தில் அவனை ஆஜர்படுத்துவது எப்போது பிரபு? அது தொடர்பான விவரங்களை வழங்க முடியுமா? தற்பொழுது இந்த தாபாவில், அதாவது அந்த குற்றவாளி
பணியாற்றிய அந்த தாபா ஹரியானா ஹைதராபாத் எனும் தாபாவில் உணவகத்தில் தற்பொழுது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இங்கு 3 டிஎஸ்பிக்கள் தலைமையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு, அதாவது 50க்கும் மேற்பட்ட போலீசார் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் அந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அந்த விசாரணையில் அதாவது அந்த குற்றவாளி முன்னுக்கு பின்னாக அந்த விசாரணையின் போது பதில் கூறியதால் அவருடன் பணியாற்றிய நபர்களையும் தற்பொழுது அவர் குறித்து, அதாவது அந்த குற்றவாளி குறித்து தகவல்களை எடுத்து அதை பதிவு செய்யவும் காவல்துறை தற்பொழுது தயாராகி கொண்டிருக்கிறது. அந்த விசாரணையும் நடந்து கொண்டு வருகிறது. இந்த விசாரணை முடிந்ததற்கு பிறகு நேரடியாக அவர்கள் அந்த மாந்தோப்பு பகுதி, அதாவது அந்த குற்றம் நடந்த பகுதியான மாந்தோப்பு பகுதிக்கு அழைத்து செல்லப்படுவார். அங்கு விசாரணை நடைபெறும். அந்த விசாரணை எவ்வளவு நேரம் நடைபெறும், இங்கு தாபாவில் எவ்வளவு நேரம் விசாரணை நடைபெறும் என்பதை அடுத்த கட்டமாக அந்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவர் குற்றவாளியை. பிரபு, அந்த குற்றவாளியை பிடிப்பதற்கு காவல்துறையினர் பல்வேறு சிரமப்பட்டார்கள். பல நாட்களாக அவனை தேடிய பிறகுதான் அவன் சிக்கினான். எப்படி அவன் சிக்கப்பட்டான், அது தொடர்பான விவரங்கள்? அந்த குற்றவாளி, அதாவது கடந்த 12ஆம் தேதி அந்த கொடூர சம்பவமானது நடைபெற்றது. இது குறித்து ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் பெற்றோர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் அந்த போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு அதை விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த விசாரணை அடிப்படையில் உடனடியாக அந்த குற்றவாளியை பிடிக்க முடியாததுனால அந்த சிசிடிவி காட்சிகள் அந்த சிசிடிவி காட்சிகளை வச்சும் தேட ஆரம்பிச்சு 3 டிஎஸ்பிக்கள் தலைமையில் 40க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்ட, அதாவது தனிப்படை அடங்கிய குழுவானது அமைக்கப்பட்டு தீவிரமாக அந்த குற்றவாளியை தேடி வந்தனர். ஆனா குற்றவாளியை தேடியும் அந்த குற்றவாளி அவன் கிடைக்காதனால அவங்க பொதுமக்களோட உதவியை நாடினாங்க. அதாவது 5 லட்சம், அதாவது யாரு அந்த குற்றவாளியை பத்தி தகவல் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு 5 லட்சம் சன்மானம் வழங்கப்படும் பொதுமக்களோட உதவியை நாடி இருந்த நிலையில நேற்று மாலை, அதாவது அது மட்டும் இல்லாம அவங்க அந்த காவல்துறை இன்னொரு நடவடிக்கை மேற்கொண்டாங்க. அந்த நடவடிக்கையில தான் இந்த குற்றவாளி பிடிபட்டிருக்கான். என்னன்னு பாத்தீங்கன்னா, இது காவல் நிலையங்கள், அதாவது ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள்ல குற்றவாளியோட புகைப்படத்தை பிரிண்ட் எடுத்து ஒட்டி அதை பொதுமக்களிடம் தெரிவிச்சு இந்த மாதிரி குற்றவாளியை பத்தி தகவல் இருந்தா எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கான்டாக்ட் நம்பர், அதாவது தொலைபேசி எண்ணை கொடுத்தாங்க. அந்த நம்பர் அடிப்படையில் அந்த போஸ்டர் ஒட்ட போகும்போது தான் இந்த தனிப்படை போலீசாரால நேற்று மாலை 4:30 மணி அளவில் இந்த குற்றவாளி பிடிபட்டார். இந்த குற்றவாளி அன்னைக்கு, அந்த குற்றம் நடந்த அன்னைக்கு அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸையே நேற்றும் அணிந்திருந்ததுனால அந்த குற்றவாளியை ஐடென்டிஃபை பண்றதுல காவல்துறைக்கு ஒரு ஈஸியாகவே இருந்தது. அதனால நேரடியாக அந்த குற்றவாளியை சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்து அவரோட போட்டோவை எடுத்து அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் காட்டிய போது அந்த போட்டோ பாதிக்கப்பட்ட சிறுமி இவர் தான் என்ன இந்த மாதிரி குற்றம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுமி சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த சிறுமிக்கு அதுக்கு முன்னாடியே 40க்கும் மேற்பட்ட புகைப்படங்களை காமிச்சிருக்காங்க, இதுல யாராவது குற்றம் செஞ்சாங்களான்னு. ஆனா அந்த சிறுமி 40 புகைப்படங்களும் அவங்க நிராகரிச்சிருக்காங்க, இவங்கெல்லாம் யாரும் இது மாதிரி பண்ணல, தப்பு பண்ணலன்னு. ஆனா நேற்று கைது செய்யப்பட்ட நபரோட புகைப்படத்தை காட்டின உடனே இவன் தான் இந்த குற்றத்தை செஞ்சான், நான் பாதிக்கப்படுறதுக்கு இவன் தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. அதனால உடனடியாக அந்த போலீஸ் அவருக்கு அந்த குற்றவாளியை கைது செஞ்சு 19 மணி நேரம் விசாரணை பண்ணி இப்போ தாபால, அதாவது அவர் பணியாற்றிய தாபால விசாரணை மேற்கொண்டு வராங்க. குற்ற சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு இவனை அழைத்து சென்று அங்கேயும் விசாரணை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த இடத்துல என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? ஏன்னா அங்க பொதுமக்கள் வரவும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால காவல்துறையினர் அந்த இடத்துல என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க? காவல்துறை அந்த குற்றவாளியை கைது செஞ்சதுல இருந்தே அந்த ஆரம்பாக்கம் காவல் நிலையத்துல 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டாங்க. ஏன்னா அவன் குற்றவாளி கைது செய்யப்பட்டதுனால அது குறித்த செய்திகள் ஊடகங்களை வெளியாச்சு. ஊடகங்களை வெளியான உடனே குற்றவாளி எப்படியாவது பார்த்துடணும், அவனை நம்ம ஏதாவது செஞ்சிட முடியாதா அப்படின்னு அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதுக்காக பொதுமக்களும் அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியோட உறவினர்களும் அந்த ஸ்டேஷன் முன்னாடி நின்று நேற்று மாலை கூட அதை அவங்க ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு சாலை மறியல் பண்றதுக்கு முற்பட்டாங்க. அதனால அந்த குற்றவாளி கண்டிப்பா ஏற்படும். அதனால ஏற்கனவே ஒரு 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் அந்த ஆரம்பாக்கம் காவல் நிலையம் மற்றும் சம்பவம் நடந்த மாந்தோப்பு பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்ட நிலையில மேலும் 100கணக்கான போலீசார் அங்க குவிக்கப்பட்டு நேரடியாக அந்த குற்றவாளி எப்போ நம்ம அழிச்சிட்டு போறாங்களோ போலீஸ் அந்த என்கொயரிக்காக அப்போ அந்த போலீஸோட எண்ணிக்கையை, அந்த பாதுகாப்பு பணியில ஈடுபடுற போலீஸோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்கும் மாவட்ட காவல்துறை சார்பிலும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் துறை அதிகாரி அஸ்தாகார் தலைமையில் அவரோட உத்தரவின் பேர்ல எப்படியும் அன்னைய விசாரணைக்கு இவங்க குற்றவாளியை அழைச்சிட்டு போகும்போது 300க்கும் மேற்பட்ட போலீசார் கண்டிப்பா பாதுகாப்பு பணியில ஈடுபடுவாங்க.
அதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு பாதுகாப்பு வளையம், அதாவது குறிப்பிட்ட தூரத்திற்கு பொதுமக்கள் யாரும் வரக்கூடாது, அந்த உறவினர்கள் யாரும் வரக்கூடாது, மற்ற யாரும் வரக்கூடாதுன்றதுக்காக அதை அவங்க ஒரு பாதுகாப்பு வளையம் வைக்கிறதுக்காக ஒரு ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு வராங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.